அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள சின்ன புதுக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் சிவபாலன். சட்டக்கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்த இவருக்குள் எழுந்த விபரீதமான ஆசைதான் இன்று அவருடைய உயிரையே பறித்திருக்கிறது. சிவபாலனின் அண்ணனுக்கு அதே ஊரைச் சேர்ந்த முருகேசன் என்பவரின் மூத்த மகளை திருமணம் செய்து கொடுத்திருந்தனர். ஆனால் கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட மனக்கசப்பால் இருவரும் பிரிந்து வாழ்ந்து வந்துள்ளனர். இந்த சூழலில் சிவபாலன், உன் மூத்த மகள்தான் என் அண்ணனோடு வாழவில்லை, அதனால் உன் இளைய மகளை எனக்கு கட்டிக்கொடு என்று முருகேசன் வீட்டிற்கு சென்று அடம் பிடித்து அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. ஏற்கனவே ஒரு பொண்ணோட வாழ்க்கை பாழா போச்சு, உனக்கெல்லாம் பொண்ணு தர முடியாது என முருகேசன் கட் அண்ட் ரைட்டாக மறுத்து விட்டார். சம்பவத்தன்றும் வழக்கம் போல் முருகேசன் வீட்டிற்கு போய் பெண் கேட்டு மிரட்டிய சிவபாலன் திடீரென தான் மறைத்து வைத்திருந்த கூர்மையான வாளை எடுத்து முருகேசனின் மகன் அருண்ராஜை வெட்ட பாய்ந்துள்ளார். அதை பார்த்து பதறி போய் தடுக்க வந்த தந்தை முருகேசனின் கை கட்டை விரல் வாள் பட்டு துண்டாகியதோடு அருண்ராஜுக்கும் வெட்டு விழுந்தது. கண் முன்னே மகன் வெட்டுப்படுவதையும் தனது விரல் துண்டாகி ரத்தம் சொட்டுவதையும் பார்த்த முருகேசனுக்கு கோபம் தலைக்கேறியது. வீட்டிலிருந்து அரிவாளை எடுத்து சிவபாலனை சரமாரியாக வெட்டி சாய்த்திருக்கிறார். இதில் படுகாயமடைந்த சட்டக்கல்லூரி மாணவன் சிவபாலன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து விரைந்து வந்த மானாமதுரை காவல்துறையினர் சிவபாலனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கொலையில் ஈடுபட்ட முருகேசன் மற்றும் அவரது மகன் அருண்ராஜ் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். சிவபாலனின் உடல் வைக்கப்பட்டுள்ள அதே அரசு மருத்துவமனையில்தான் காயமடைந்த முருகேசனுக்கும் அருண்ராஜுக்கும் போலீஸ் பாதுகாப்போடு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.